எல்லாருக்கும் வணக்கம். இப்ப ரீசெண்டா தெலங்கானால ஒரு 14 வயசு பையன் 10 வயசு பொண்ணை கொண்டிருக்கான். ஆகஸ்ட் 18ஆம் தேதி இந்த பையன் அந்த பொண்ணை கொண்டிருக்கான். போலீஸ 5 நாளைக்கு சுத்தல்ல விட்டுருக்கான். 5 நாள் கழிச்சுதான் போலீஸால கொன்னது அந்த பையன் அப்படின்னு கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு. ஸோ ஆக்சுவலி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயில்டா பார்ப்போம். இந்த பையன் கடைசி 3ல இருந்து 4 வருஷம் யூடியூப்ல, ஓடிடில, வெப் சீரிஸ்ல பல கிரைம் ஷோஸை பார்த்துருக்கான், கிரைம் வெப் சீரிஸை பார்த்துருக்கான், கிரைம் பேஸ் பண்ண ரியாலிட்டி ஷோஸை பார்த்துருக்கான். அதோட விளைவு கடந்த சில மாதங்களா எப்படி திருடுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சு 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 பிளான் பண்ணியிருக்கான். அதோட விளைவு தான் இவன் இந்த பொண்ணை இன்னைக்கு கொண்டது. பணத்துக்காகவா, திருட்டுக்காகவா, எதுக்காக கொண்டிருக்கான்? இந்த வீடியோ எல்லாத்தையும் டீட்டெயில்டா பார்ப்போம். பெற்றோர்களே உஷார், இது உங்களுக்கான வீடியோ தான். ஒரு குழந்தைய ஒழுங்கா வளர்க்காம விட்டா இது என்ன நடக்கும் அப்படிங்கறத இது காட்டுது. இறந்து போன குழந்தையோட அம்மா அப்பா சொல்றது என்ன அப்படின்னா, இத கண்டிப்பா அந்த பையன் மட்டும் பண்ணிருக்கவே மாட்டான், இந்த பையனோட பேரண்ட்ஸ் தான் இந்த பையனை திருட வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஷாக்கிங்கான விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோல டீடைல்டா பார்ப்போம். வாங்க குயிக்கா வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் இது எங்க நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, தெலங்கானால ஹைதராபாத்ல குக்கட்பள்ளி அப்படிங்கிற ஒரு இடத்துல இது வந்து நடக்குது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அக்யூஸ்ட் பொண்ணை 14 வயசு பையன், இறந்தது 10 வயசு பொண்ணு. இவங்க 2 பேரும் பக்கத்து பில்டிங்ல இருந்திருக்காங்க. இப்ப ரீசெண்டா அந்த பொண்ணு தன்னுடைய பர்த்டேவை கொண்டாடி இருக்கா. அந்த கொண்டாடின அந்த பர்த்டே இடத்துல இந்த பையனும் இருந்திருக்கான். தன்னுடைய கையால கேக் எடுத்து அந்த பொண்ணுக்கு ஊட்டியும் விட்டுருக்கான். இந்த பொண்ணு இறந்த போது இந்த பொண்ணோட பேரண்ட்ஸுக்கு இந்த பையன் மேல எந்த சந்தேகமும் வரல. போலீஸ் சந்தேகப்படக்கூடிய அந்த லிஸ்ட்ல இந்த பையன் இருந்ததா போலீஸ் சொல்றாங்க. இந்த பையனுடைய மூமெண்ட், கொலை நடந்ததுக்கு அப்புறம் இந்த பையன் ஸ்கூலுக்கு போறது வர்றது எல்லாத்தையுமே போலீஸ் நோட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 5 நாள் கழிச்சுதான் போலீஸாலே கண்டுபிடிக்க முடிஞ்சது இந்த கொலையை பண்ணது இந்த பையன் அப்படின்னு. ஏன், எதுக்காக இந்த பையன் அந்த பொண்ணை கொன்னான்? முதல்ல நம்ம அந்த பொண்ணு சைடு பார்த்துருவோம். அந்த பொண்ணோட அப்பா பேரு கிருஷ்ணா, அவர் ஒரு பைக் மெக்கானிக். அந்த பொண்ணோட அம்மா பேரு ரேணுகா, அவங்க ஒரு லேப் டெக்னீஷியன். இந்த பொண்ணுக்கு ஒரு தம்பி இருந்திருக்கான். அந்த தம்பியும் இந்த அக்யூஸ்ட் பையனும் சேர்ந்து கிரிக்கெட் விளையாண்டுருக்காங்க. சம்பந்தப்பட்ட அந்த நாள்ல ஆகஸ்ட் 18ஆம் தேதி அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் ஒரு காலைல ஒரு 9:30 மணி இருக்கும். அந்த டைம்ல அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. இந்த பொண்ணோட பிரதர் தம்பியும் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா ஸ்கூலுக்கு போயிடுறான். இந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கறதுனால ஸ்கூலுக்கு போல அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு சில இடங்கள்ல இந்த பொண்ணோட ஸ்கூலே அன்னைக்கு லீவ் விட்டாங்க, அதனால இந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போல அப்படின்னு சொல்றாங்க. சோ ஆகஸ்ட் 18ஆம் தேதி இந்த பொண்ணு அன்னைக்கு ஸ்கூலுக்கு போகல. இந்த பொண்ணு என்ன பண்ணியிருந்திருக்கா அப்படின்னா வீட்டுல இருந்திருக்கா. இந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ வீட்டுல இருக்க, உன்னுடைய தம்பிக்கு ஸ்கூல்ல லஞ்ச கொண்டு போய் நீ மதியானம் கொண்டு போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி பொண்ணோட பேரண்ட்ஸ் காலையிலே சொல்லிடுறாங்க. ஆனா இந்த பொண்ணு அந்த தம்பி அந்த பிரதரோட ஸ்கூலுக்கு இந்த பொண்ணால போகவே முடியல. அதுக்கு முன்னாடியே இந்த பொண்ணு கொல்லப்படுறா. இந்த பொண்ணோட பிரதர் ஸ்கூல்ல இருந்து இவங்க அப்பா அம்மாவுக்கு கால் பண்றாங்க. இந்த மாதிரி உங்களுடைய பையனுக்கு லஞ்ச் அப்படிங்கிறது இன்னும் யாரும் கொண்டு வரல அப்படின்னு சொல்லி கால் பண்ணி சொல்றாங்க. உடனே இந்த பொண்ணோட அப்பா, அதான் அந்த பைக் மெக்கானிக், அவர் என்ன பண்றாருன்னா நேரா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு பார்த்தோம்னா இந்த பொண்ணு ரத்த வெள்ளத்துல இருக்கா. இந்த பொண்ணு இறந்திருக்கா. உடனே போலீஸ் இன்ஃபார்ம் பண்றாரு. போலீஸ் பாக்குறாங்க. போலீஸ் பார்த்த போது அவங்க நோட் பண்ண விஷயம் என்னன்னா, இந்த பொண்ணு இருக்கக்கூடிய இந்த பில்டிங் அப்படிங்கறது பார்த்தோம் அப்படின்னா வெளியாட்கள் அலோவ் பண்ணாத ஒரு பில்டிங். அதாவது அவுட் சைடர்ஸா அலோவே பண்ண மாட்டாங்களாம். ரொம்ப குறிப்பிட்ட உங்கள்கிட்ட நான் சொல்லணும் அப்படின்னா, ஒரு டெலிவரி பர்சன் கூட அந்த பில்டிங்குள்ள வர முடியாது. பில்டிங்க்கு வெளியே தான் அந்த டெலிவரி பர்சன் கூட இருக்கணும். யாரா இருந்தாலும் டெலிவரி வாங்கணும்னா டெலிவரி பர்சன் வாங்கிட்டு தான் போகணும். டெலிவரி பர்சனை கூட வெளியில நிப்பாட்டிடுவாங்க. இந்த பொண்ணு இருக்கக்கூடிய பில்டிங்கும் நிறைய ஃப்ளோர்ஸ், நிறைய மாடிகளை கொண்டது. இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பையனோட பில்டிங்லயும் நிறைய மாடிகள் அப்படிங்கிறது இருக்கு. போலீஸ் பார்த்தாங்க. இந்த பொண்ணு இருக்கக்கூடிய பில்டிங்கோட சிசிடிவி ஃபுட்டேஜ் வாசல்ல பார்த்த போது யாருமே அந்த டைம்ல வெளியில இருந்து உள்ள வரல அப்படிங்கிற விஷயத்த போலீஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. முதல்ல போலீஸ் நினைச்சது என்னன்னா, அந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தவங்க இதை பண்ணிருக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அதே சமயத்துல வெளியில இருந்து உள்ள யாரும் வரல அப்படிங்கறதுனால ஒண்ணு அந்த பொண்ணு இருந்த அந்த பில்டிங்ல வேற ஏதாவது ஒரு ஃப்ளோர்ல இருந்து இந்த பொண்ணை கொன்னுட்டு அவங்க போயிருந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய பில்டிங்ல இருந்து யாராவது இந்த பொண்ணை கொன்னுட்டு போயிருந்திருக்கணும் அப்படிங்கறத மட்டும்தான் அவங்க யோசிச்சாங்க. ஆனா அப்ப கூட இந்த பையன் தான் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வீட்டுல இருக்கக்கூடிய அந்த பேரண்ட்ஸ் நினைக்கவே இல்லை. ஸோ யார் கொன்னா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே முடியல.
போலீஸ் விசாரிச்சுட்டே இருக்காங்க. ஏகப்பட்ட பேரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் உண்மையிலேயே ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம இருக்கக்கூடிய ஏரியால இப்படி ஒரு கிரைம் நடந்துச்சுன்னா நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும். ஸோ அப்படிதான் அந்த பொண்ணோட அந்த ஏரியாவும் இருந்திருக்கு. எல்லா மக்களுமே ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. யார் இதை பண்ணது அப்படிங்கிறது உண்மையிலே எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக்கா இருந்துச்சு. போலீஸும் விசாரிச்சுட்டே இருந்திருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு சென்சேஷனல் நியூஸா இது மாறிடுச்சு. போலீஸும் விசாரிச்சுட்டே இருக்காங்க. நிறைய பேரை விசாரிக்கிறாங்க. ஸோ இந்த பையனையும் விசாரிச்சிருக்காங்க. இந்த பையன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, எனக்கு காலையில டேடி டேடி அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கத்துற சவுண்டு மட்டும் எனக்கு கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி போலீஸை மிஸ்லீட் பண்ணியிருக்கான். போலீஸை சுத்தல்ல விட்டுருக்கான். போலீஸ் ஆனா இந்த பையனை சந்தேக பார்வையோட பார்த்துருந்துருக்காங்க. நிறைய சந்தேகப்படுற மாதிரி இருந்திருப்பாங்க இல்லையா, அதுல இந்த பையனும் இருந்திருக்கான். இந்த பையனுக்கே தெரியாம போலீஸ் இந்த பையனை மானிட்டர் பண்ணதா சொல்றாங்க. ஏன்னா இந்த பையன் ஸ்கூலுக்கு போனது வர்றது எல்லாத்தையுமே இந்த போலீஸ் கவனிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனா ஒரு ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லாம இருந்திருக்கு. யாரை பண்ணா அப்படிங்கறது ஒரு எவிடன்ஸ் இல்லாம போலீஸால எதுவுமே பண்ண முடியாம இருந்திருக்கு. அப்படி இருக்கும் போதுதான் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஐடி எம்ப்ளாயி அவர் சொன்னாரு என்ன அப்படின்னா, இந்த பையன் அந்த நாளப்ப ஆகஸ்ட் 18 அப்ப அந்த பொண்ணு வீட்டுக்கு போனதை நான் பார்த்தேன் அப்படின்னு இந்த ஐடி ஸ்டாஃப் போலீஸ்கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸோட முழு கவனமும் இந்த பையன் மேல திரும்பிச்சு. போலீஸ் இந்த பையன் வீட்டுக்கு போய் பாக்குறாங்க. அங்க ஃப்ரிட்ஜுக்கு அடியில ஒரு கத்தி இருக்கு. என்ன இந்த கத்தி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த பையன் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி போலீஸ் முன்னாடி நடிக்கிறான். அதுக்கப்புறம் போலீஸ் நல்லா தேடுறாங்க. தேடின போது போலீஸுக்கு ஒரு நோட் ஒன்று கிடைக்குது. அந்த நோட்ல அந்த பையன் எழுதியிருக்கக்கூடிய அந்த விஷயம் தான் போலீஸை உண்மையிலேயே ஷாக் ஆக்கியிருக்கு. அவன் என்ன எழுதியிருக்கான் அப்படின்னா, ஒரு திருடுறதுக்கான ஒரு பிளானை எழுதியிருக்கான். சோ அவன் ஏற்கனவே பல ஓடிடி வெப் சீரிஸ் பார்க்கறதா இருக்கட்டும், ரியாலிட்டி கிரைம் ஷோஸ் பார்க்கறதா இருக்கட்டும், யூடியூப்ல கிரைம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருந்திருக்கான். இன்னைக்கு நேத்து அப்படி கிடையாது. கடந்த 2-3 வருடங்கள் 2 to 3 years இவன் இதை ரிப்பீட்டடா பார்த்துட்டு இருந்திருக்கான். திருடுறத பத்தி, எப்படி ஒரு விஷயத்த திருடுறது அப்படின்னு சொல்லி அதை பத்தி அவன் மைண்டுக்குள்ள பல திட்டங்களை பிளான்ஸ் போட்டுட்டே இருந்திருக்கான். திருடுறத பத்தி நிறைய யோசிச்சு பிளான் பண்ணிட்டு இருந்திருக்கான். அப்படி ஒரு பிளான் தான் போலீஸ் கையில கிடைச்சிருந்திருக்கு. அதுக்கு அவன் மிஷன் டான் அப்படின்னு பேர் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அதுல அவன் என்ன எழுதியிருக்கான் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போகணும், கேஸை எடுக்கணும், கேஸ் பைப்பை கட் பண்ணணும், கொளுத்தணும், வீட்டுல இருக்கக்கூடிய பணத்தை எடுக்கணும், வீட்டை விட்டு தப்பிக்கணும், லாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கான். சோ பேசிக்கலி ஒரு வீட்டுக்குள்ள போய் எப்படி திருடுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு பிளான் அவன் நோட்ல எழுதியிருந்திருக்கான். சிம்பிளா சொல்லணும்னா, வீட்டுக்குள்ள போய் கேஸ் பைப்பை கட் பண்ணி கேஸ் லீக் மாதிரி அதை ஆக்கிட்டு பணத்தை எடுத்துட்டு வெளியில லாக் பண்ணிட்டு தப்பிச்சிடுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளான் அதுல எழுதியிருக்கான். எப்படி ஒரு 14 வயசு பையன் இதை பண்ண முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஆக்சுவலா அவன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரைம் பேஸ் பண்ண ரியாலிட்டி ஷோஸ், ஓடிடி வெப் சீரிஸ், இந்த மாதிரி விஷயங்களை யூடியூப்ல இந்த மாதிரி விஷயங்களை அவன் தொடர்ச்சியா பார்த்துட்டே இருந்திருக்கான். ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் சரி, யூடியூப்ல இந்த மாதிரி பார்த்துட்டே இருந்திருப்பான் போல. கடைசியா ஒரு 2 to 3 years இதை பார்த்துட்டு இருந்திருக்கான். கடைசி ஒரு சில மாதங்கள்ல எப்படி திருடணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு நிறைய விஷயங்களை எழுதியிருக்கான். அதுல ஒண்ணுதான் இதுல மாட்டிருக்கு. இப்ப எழுதின இந்த பிளான் அவன் பார்த்தோம் அப்படின்னா எங்கேயுமே அவன் எக்ஸிக்யூட் பண்ணல, எதையுமே பண்ணல. பட் இது போலீஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை கிரியேட் பண்ணிருக்கு. ஒரு ஐடி எம்ப்ளாயி ஆகஸ்ட் 18ஆம் தேதி அந்த பையனை அந்த பொண்ணு வீட்டை நான் பார்த்தேன் அப்படின்னு ஒரு ஐடி எம்ப்ளாயி சொல்லியிருந்தான். ஸோ அவன் சொன்னதை இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு அந்த போலீஸ்காரங்க அந்த பையன்கிட்ட கேள்வி கேட்கும் போது அவன் ஒத்துக்கவே இல்லை. ஃப்ரிட்ஜு கடையில் ஒரு கத்தியை பார்த்துருக்காங்க. அது கேட்ட போது கூட எனக்கு அதெல்லாம் தெரியல அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லிட்டான். ஆனா போலீஸ் தொடர்ச்சியா எவிடன்ஸ் எல்லாம் வச்சு கேட்கும் போது கிரைமை ஒத்துக்கிட்டான், கன்ஃபஸ் பண்ணிக்கிட்டான். ஸோ என்ன நடந்துச்சு? ஸோ ஆக்சுவலா அந்த பொண்ணோட தம்பியும் இவனும் ஒன்னா கிரிக்கெட் விளையாடுவாங்க. கிரிக்கெட் விளையாண்ட டைம்ல இருந்தே அந்த பையன் அந்த பொண்ணோட பிரதர் ஒரு பேட் ஒன்று வச்சிருந்திருக்கான். அந்த பேட் இந்த அக்யூஸ்ட் பையனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்திருக்கு. அப்பயே அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஸோ அதுக்கான டைமுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்கான். ஸோ அந்த பேட்டை திருடுறதுக்காக என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா பிளான் பண்ணியிருக்கான். ஆக்சுவலா அவன் நினைச்சது என்ன அப்படின்னா, அந்த பேட் அந்த பொண்ணோட ரூம்ல இருந்திருக்கு. ஆனா இந்த பொண்ணு ஒண்ணு ஸ்கூலுக்கு போயிருப்பா அப்படின்னு இவன் நினைச்சிருந்திருப்பான், இல்லைன்னா கீழே அந்த பொண்ணு விளையாண்டுட்டு இருந்திருப்பா அப்படின்னு தான் இவன் நினைச்சிருக்கான். பட் அந்த ரூமுக்குள்ள போய் பார்த்தா அந்த பொண்ணு அங்க இருந்திருக்கா. இவன் பேட்டை எடுத்திருந்திருக்கான். பேட் எடுத்ததை அந்த பொண்ணு பார்த்துட்டா. ஸோ பார்த்துட்டு ஷர்ட்டை பிடிச்சி இழுத்துருக்கா, கத்த ஆரம்பிச்சிருக்கா. ஸோ அதனால இவன் பயந்து கையில ஒரு கத்தி கொண்டு வந்திருக்கான். அந்த பொண்ணை பெட்ல தள்ளி இருக்கான், தள்ளி குத்தி இருக்கான். 21 தடவை கிட்ட
குத்திருக்கான். 21 டைம்ஸ் கிட்ட குத்திருக்கான். போலீஸ்ல சொல்றான் அவன் கண்ணை மூடிதான் குத்துனானா, அதனால எங்க குத்துனானே அவனுக்கு தெரியல அப்படிங்கிறான். அந்த பொண்ணு ரத்த வெள்ளத்துல இறந்துடுறான். ஸோ இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த கத்தியை கழுவிடுறான், வீட்டுக்கு வந்து குளிச்சிடுறான். அந்த அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் வந்து பிளட் இருக்கும் இல்லையா, அதனால அவன் அந்த துணியை வந்து லாண்ட்ரியில போட்டு வாஷ் பண்ணிடுறான், குளிச்சிடுறான். அதுக்கப்புறம் அவங்க மதர் வந்து அவனுடைய அம்மா வந்து வந்திருந்திருக்காங்க. அவன் கொஞ்சம் நர்வஸா இருக்கிறத கவனிச்சிருக்காங்க. அவன் ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கக்கூடிய மாற்றங்கள்லாம் கவனிச்சு அவன்கிட்ட கேட்கறாங்க, என்ன ஏதாவது டிஃப்ரெண்டா இருக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி அவன் வந்து எஸ்கேப் ஆயிருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பொண்ணோட மர்டர் நியூஸ்லாம் வெளியே வரும்போது இவங்க அம்மா இன்னொரு தடவை கேட்டிருக்காங்க, அந்த பொண்ணோட கொலைக்கும் உனக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவன் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ இதுதான் வந்து நடந்திருக்கு. இப்போ பொண்ணு சைடு என்ன சொல்றாங்கன்னா, பொண்ணோட அப்பா அம்மா ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, கண்டிப்பா இந்த பையன் இதை தனியா செஞ்சிருக்கவே முடியாது. ரெண்டாவது, இந்த பையன் 18 வயசு கீழே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவனை வந்து நீங்க ஜுவனைல்ல போடுறீங்க. அப்படி போடாம இவனை தூக்குல தொங்க விடுங்க. இவன் மட்டும் இதுக்கு காரணமா இருந்திருக்க மாட்டான், இவனுடைய வீட்டுல இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் யாராவது ஒருத்தவங்க சொல்லி தான் இவன் வந்து பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. 80,000மோ 85,000மோ திருட்டு போயிருக்கு அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க. முக்கியமா அவங்க சொல்றது என்னன்னா, இதுக்கு முன்னாடி எவ்வளவு எங்க வீட்டுல திருடினாங்க அப்படிங்கிறதே தெரியல அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இந்த பையன் திருடுறதுக்காக வந்திருக்கான், அவன் வீட்டுல இருக்க யாரோ இதை வந்து அனுப்பியிருக்காங்க, இதை இன்னும் போலீஸ் நல்லா விசாரிக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா அந்த பையன் வந்து ஜுவனைல் ஜஸ்டிஸ் கோர்ட்ல வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 14 காயங்கள் அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கழுத்துல இருந்திருக்கு, 7 காயங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா வயிறு ஸ்டொமக்ல வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த பையன்கிட்ட வந்து போலீஸ் வந்து கேட்கும் போது அந்த பையன் சொல்றான், நிறைய வெப் சீரிஸ் பார்க்குற பழக்கம் அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்றான். ஸோ பேசிக்கலி பெற்றோர்கள் பெரியவங்க வந்து குழந்தைங்களை எப்படி கவனிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நியூஸ் நமக்கு வந்து காட்டுது. ஸோ நம்ம வந்து வேலைக்கு போறோம் போல அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி பிள்ளைங்களை கவனிக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ எப்பயுமே வந்து இந்த சின்ன பசங்க நான் சொல்றது ஒரு 18 வயசு கீழே இருக்கக்கூடிய பசங்களை தான் நான் சொல்றேன், மைனர்ஸை சொல்றேன். அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கவனிச்சுட்டே இருக்கணும். அவங்கள வந்து நம்ம தவறான பாதைக்கு வந்து நம்ம வந்து விட்டுறக்கூடாது. அவங்க வந்து போக நினைச்சா கூட நம்ம அவங்கள விட்டுறக்கூடாது. ஸோ அவங்கள வந்து நம்ம தொடர்ச்சியா என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நல்ல விஷயங்களை சொல்றது, அவங்களோட ஆக்டிவிட்டிஸை கண்காணிக்கிறது, தவறான பாதையில போனா அதை தப்பு அப்படின்னு சொல்லி கொண்டு மாத்துறது, அவங்களை இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பண்ணணும். அவங்கள வந்து நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க கெட்டு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ இன்னைக்கு ஆன்லைன்ல வந்து நிறைய நல்ல விஷயம் இருந்தாலும் நிறைய குப்பைகளும் ஆன்லைன்ல இருக்கு. ஒருத்தனை வந்து சீரழிக்கிறதுக்கு, ஒருத்தன் வாழ்க்கையை அழிக்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் ஆன்லைன்ல இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம தான் இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஸோ பெற்றோர்கள் பேரண்ட்ஸ் வந்து அவங்களுடைய குழந்தைகளை கொஞ்சம் நல்லா கவனிக்கணும் அப்படிங்கிறத இது வந்து காட்டுது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி அப்படிங்கிறத எனக்கு கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம். பை.